ராயன் ஷோ சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சரவணன் ரொம்ப சிந்தனையாக உட்காந்துட்ருக்காங்க. ஏங்க ரொம்ப சிந்தனையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்பா அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்திருக்கு, அப்பா நம்மகிட்ட கேட்கவே இல்லை, பணம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அப்பாட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்போ அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட எனக்கு சொல்லதுக்கு தைரியம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு வாடகை இவ்வளவான்னு கேட்பாரு. நான் தான் சொன்னேன்னே வியாபாரி சங்கத்திலேருந்து தங்குவாங்களா அந்த லாட்ஜுக்கு போகணுன்னு சொன்னேன், நீ கேட்கலையே அப்படி இப்படின்னு பேசுவார்னு சொல்லிட்டு பேசலை. நான் கதிர்கிட்டையும் செந்தில்கிட்ட தான் பேசினேன். அவங்க தான் ரெடி பண்ணி எப்படியோ அனுப்பியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க உங்கள் அப்பா அக்கௌண்ட்லேருந்து எப்படி நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்பா செல்லுக்குள்ள எதுவும் வச்சுட்டாருன்னு நம்ம தெரியல, யாராவது எடுத்து அனுப்பிவிட்ருக்காங்களே நம்ம புரியல, இரு நான் வந்து கதிருக்கு ஃபோன் அடித்து கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. கதிருக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. என்னடா பணம் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே பணம் எப்படியோ வந்துச்சு, ஏதோ வந்துச்சு, நீ என்ஜாய் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே ஹோட்டலில் இரு, உன் அக்கௌண்ட்டை பாரு, இப்போ வந்து பணம் ஃபுல்லாக இருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. நான் அக்கௌண்ட்டை பார்க்குறேங்க. ஆமாடா இப்போ ஒரு 10,000 வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பாருண்ணே 11,000 ரெண்டாவது வந்திருக்கு, முதல்ல ஒரு 10 ரூபா வந்திருக்கு அப்படிங்கிற. ஆமாடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணா எதுவும் பணம் தேவைன்னா எனக்கு ஃபோன் அடினேன், எப்படியா உருட்டி பரட்டி அனுப்புகிறேன், நீ தயவுசெய்து அப்பாட்ட வந்து நன்றிட்டு மட்டும் சொல்லிடாத, நான் மாட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்பா உனக்கு பணம் அனுப்புகிறேனே, அப்பா அக்கௌண்ட்லேருந்து வந்தது நான் அனுப்புனது தான். அப்பா வந்து கடையில் செல்ஃபோனை வச்சுட்டு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. டவார்னு அந்த செல்ஃபோன் எடுத்து நான் வந்துட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் அப்பாவுக்கு தெரியாது. நான் 21,000 அனுப்புறதுக்கு பதிலாக 10,000 அனுப்பிட்டேனே, நீ இது நினச்சிக்கிடாதானே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கலடா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னடா ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என் மேலே தான் வருத்தப்படுவார், நான் தான் செஞ்சுட்டேன், நான் பார்த்துக்கிறேண்ணே, நீ சந்தோஷமாக ஹனிமூனை என்ஜாய் பண்ணிட்டு வானே அப்படிங்கிறாங்க. என்னடா கதிரு இப்படி பண்ணிட்ட, நீ வந்து பாதிக்கப்பட்டு நான் வந்து சந்தோஷமாக இருக்கணுமாடா அப்படிங்கிறேன். அண்ணா இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்றை இழந்தால் தான் மற்றொன்றை பெற முடியும், நான் சமாளிச்சுக்கிறேண்ணே, அப்படி பணம் கேட்டால் கூட 10,000 நான் கொடுத்துருவேன், அடுத்த மாதம் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. கதிரு அப்படிங்க, நீ ஃபோனை வச்சுட்டு என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே செந்தில் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் தான் பணம் அனுப்பி விட்ருக்கான், அப்பா செல்லில் தெரியாமல் எடுத்து அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மாதிரி வேலைலாம் கதிர் பார்ப்பானா அப்படின்னு நிறைய வாட்டி மாமா அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து தான் வந்து அவன் வந்து உழைச்ச மாதிரி கொண்டு கொடுக்கானா அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம பணம் இல்லாமல் முழிச்சோன்னா என்ன செய்யனே தெரியாமல் இருக்கான். இந்த சூழ்நிலையில் அப்பா வந்து செல்ஃபோனை வச்சுட்டு கடையில் வச்சுட்டு வெளில போயிருவாங்க போல். அவன் தச்சியெல்லாம் கடைக்கு வந்திருக்கான், வந்தோடனே நம்மளுக்கு அனுப்பி விட்ருக்கான் சரியா அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியட்டும், தெரிஞ்சால் கதிரை கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவார், ஒரு விக்கெட் காலி ஆயிரும், அடுத்தாப்பில் மீனாவும் செந்தியில் ஈஸியாக அனுப்பி விட்றலாம், அவன் எப்படியும் அரை சொல்லிடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு தெரியாமல் அங்கங்கே உட்காந்து புக்கை படிச்சுட்ருக்கான், டெலிவரி போகிறான்னு சொல்லிட்டு. நம்ம கூட ஒரு இடத்துல பார்த்தோம், மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்தார். இப்படி நீங்கள் டெலிவரி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே சுற்றிட்டுருக்காரு, உங்களை மதிக்கிறதும் இல்லை வைக்கிறதும் இல்லை, சொந்த கடன் கூட அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி அனுப்பிவிட்றலாம் அப்படின்னு நினைக்காங்க. என்ன மயில் ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வயிறு பசிக்கலாங்க, அதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மயில் அதான் சாப்பாடு ஃப்ரீன்னு சொன்னாங்களா, வா சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்னால் போவேண்டா வழியே அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ரிசப்ஷன்லேருந்து வராங்க. வந்தோடனே சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சாப்பாடெல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க, எங்கே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சார் சாப்பாடெலாம் நீங்கள் எங்கேயும் வந்து சாப்பிட வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடு மட்டும் வேணும்னு சொல்லுங்கள், நான் கொண்டு வந்துடுவேன், உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஃப்ரீ தான் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா அந்த வசதியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறேன். ஆமாம் சார், அதுக்கும் சேர்த்து தான் சார் பணம் கட்டிருக்கீங்க அப்படிங்கிறேன். அப்படியா சரி சூப்பர் ஹோட்டல் அப்படிங்கிறாங்க. உடனே சார் சாப்பாடு சைவமா அசைவமா அப்படிங்கிறாங்க. சைவம்னாலும் அசைவம்னாலும் ஃப்ரீ தானே அப்படிங்கிறேன். ஃப்ரீ தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு மட்டன் பிரியாணி, உனக்கு அப்படிங்கிற எனக்கு மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்டர் பண்ணுறாங்க. சரி சார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த சாப்பாடெலாம் கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே டிப்ஸ் தருவாரான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. இவருக்கு சுத்தமாகவே தெரியல, சரவணனுக்கு டிப்ஸ் கொடுத்து பழக்கம் இல்லை, அப்படி முடிச்சுட்டே இருக்கார். உடனே சார் டிப்ஸ் அப்படிங்கிறாரு ஒரு சப்ளையரு. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு தங்கமயில்கிட்டருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கி கொடுக்காரு. சரி தேங்க்யூ சார்ன்ட்டு போயிடுறாங்க. கிராமத்துக்காரனாக இருப்போம் போல் 100 ரூபா கொடுக்கலாம், பட்டி கேட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிச்சிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் பிரியாணி சூப்பராக இருக்குது, மனம் பயங்கரமாக இருக்குது, சாப்பிட மயில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க நல்லாவே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமா செமையாக இருக்குது, இந்த சாப்பாடு செமிக்கணும்னா நம்ம வந்து அந்த நீச்சல் குளத்துல போய் குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. மயில் நான் யாராவது குளிக்காங்களான்னு மேலேருந்து பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அங்கே ஏன் போய் பார்க்கணும், நம்ம ரூம் ஜன்னலை திறங்க, அதுக்கு நேராக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. திறந்து பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லையா மயில் அப்படிங்கிறாங்க. யாருமே இல்லை, அப்போ நம்ம குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு செமிக்கணும்ல, குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் குளிக்கிறாங்க. குளிச்சோன்னா அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூல்ட்ரிங்க்ஸ் எது வேணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. குளிக்கும்போது கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை நிறைய பேர் வந்து குளிக்கும்போது எனக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், அந்த ஸ்நாக்ஸ் வேணும்பாங்க, அது எல்லாமே ஃப்ரீ தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு
ரப்பர் இது டீப்பும் கொடுக்குறாங்க. இதில் மிதந்துக்கிட்டே நீங்கள் குளிக்கலாம் சார். அது போக வந்து சாப்பாடு எதுவும் வேணும்னா நீங்கள் இதில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை அமுக்கி விடுங்க நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. இங்கே ஆனந்தமாக குளிக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க இவ்வளோ வசதியும் இருக்குது, வாங்க நம்ம அந்த அருவியில் குளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே ஓடி போய் குளிக்கிறாங்க. பிறகு அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, மயில் இந்த லாட்ஜுக்கு வர்றதுக்கு நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கூட 26,000 அப்படின்னு கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை 26,000 கம்மி தான், இவ்வளோ வசதி யார் தருவா? நம்ம இங்கே ஒரு பெல் அடித்தா கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ் வருது, அங்கே என்னென்னா அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்தோம்னா சாப்பாடு வருது. இப்படி 3 நேரமும் சாப்பாடு, 3 நேரமும் குளியல், 3 நேரமும் ஸ்நாக்ஸ்னால் அப்பா வெளியே நம்ம போக வேண்டாம் போலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போ நீ வெளியெலாம் கூட்டி போக மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் மேல் அப்படி சொல்லிட்டேன், இவன் குளித்தோன்னா ரூமுக்கு போவோம், ரூமில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் நம்ம ட்ரெஸ் மாற்றி வெளில போவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நல்ல குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே காலிங் பெல் அமுக்குறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. சார் ஏதாவது சாப்பாடு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நைட்டு தானே சாப்பாடு தருவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் 3 மணிக்கு நாங்கள் சிச்சுண்டின்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கொண்டு வராங்க. 2 பேரும் செமத்தியாக கட்டுறாங்க. இப்படி ஒரு ஹோட்டல் கடையே கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஒரு இடத்துல 3 நேரம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க, இங்கே 4 நேரம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் காஃபி டீனாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி வாங்க நம்ம வெளில எங்கேயாவது போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க தங்கமயில். சரி மயிலுக்கு பிறப்படு அப்படிங்கிறாங்க. பிறப்புறாங்க. மயில் என்ன சுடிதார் போட்டால் அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே கிராமத்தில் இருந்தேன், சேலையிலே இருந்தேன், இங்கே சுடிதார் போட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. துப்பட்டா கூட போடல அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கெல்லாம் துப்பட்டா போட்டால் மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் எத்தனை டிவி சேனலில் பார்த்துருக்கேன், எத்தனை என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்கிறாங்க, இங்கெல்லாம் வந்து துப்பட்டா போட்டு போனால் நாட்டுப்புற மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப டீசெண்டாக இருக்கணும்னா துப்பட்டாலாம் போடக்கூடாது, சுடிதார் போடணும், இல்லை ஜீன்ஸு போடணும்னு சொல்லுவாங்க. ஜீன்ஸ் வந்து நம்ம மரமும் வாங்கிக்கலாம், இப்போ வந்து நான் வந்து துப்பட்டா போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேலே சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துப்பட்டா தர விட்டுறாங்க. சரி நம்ம குன்னக்குடியில் உள்ள ஆட்கள் தான் யாரும் நம்மளை பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இல்லை இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மாமா ஹோட்டல் விட்டு வெளியே வந்துட்டோம், கார் எதுவும் பிடிப்போமா, என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை பஸ் வரும்ல, நம்ம மெரினா பீச்சுக்கு பஸ் வராதா அப்படிங்கிறாங்க. மெரினா பீச்சுக்கு பஸ் வருவோம், ஆனால் நம்ம பஸ்ஸில் போனால் நல்லா இருக்குமா, நம்ம ஹனிமூனுக்கு வந்த ஜோடி, யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே யார் மயில் கேட்க போகிறான், நம்மளை யாரை தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க சின்ன சிறுசுன்ட்டு, அப்படி இருக்கும்போது நீங்கள் பஸ்ஸில் போகிறாங்கன்னு நினச்சிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. இப்படி இல்லாமல் நினைப்பாங்க இந்த மெட்ராஸில் அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் நினைப்பாங்க, அதனால் நம்ம ஒரு காரை பிடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே காரை பிடிக்கிறாங்க. காரை பிடிச்சி மெரினா பீச் போகணுங்கிறாங்க. பார்த்தோன்னே இவங்க வெளியூர் மாதிரி தெரியுது. சரி ரைட்டு வாடகையை வச்சு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் மெரினா பீச் போகிறதுக்கு 4,000 ஆகும். 4,000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் 4,000 ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே கையில் அது இதுன்னு பார்க்காரு. 4,000 சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரியா உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 3,000 தாங்க, நான் கொண்டு விட்டுட்டு உங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்புறாங்க. 2 பேரும் போகிறாங்க. இது ரொம்ப ஓவர் தான், நம்ம பஸ்ஸில் போனால் இவ்வளோ வந்திருக்காதுல்ல, நம்மளுக்கு வந்து 50 100 போயிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்ம ஹனிமூன் போன சோட்டு இப்படி தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் மெரினா பீச் நல்லா சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கும்போது அங்கே மீன் அது இதுன்னு நிறைய பொரிச்சு வச்சுருக்காங்க. உடனே மீன் அது இதுன்னு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கெல்லாம் வேண்டாங்க, பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், இங்கே வெயில் ஓவராக இருக்குது, நம்ம வந்து பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மயில் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கோம், அதுக்கும் சேர்த்து பணம் கட்டியிருக்கோம், அவங்க தராங்க, நம்ம பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட துட்டுலாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், பார்க்க தான் பெரிய ஹோட்டலாக இருக்கும். இப்போ நம்ம 26,000 கட்டணும், நம்ம சாப்பிட்றதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாமே ஃப்ரீ தானே, அதை மாதிரி அந்த இதெல்லாம் இல்லை, கட்டடம் பெரிய கட்டடமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே பெரிய ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனோன்னு என்னென்ன வேணுங்கிறாங்க, பொரிச்ச மீன் இறால் அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மயில் அதிக ரேட் இருக்காதுல்ல அப்படிங்க. அதெல்லாம் அதிக ரேட் இருக்காதுங்க, நம்ம ஊர் மாதிரி தான். என்ன ஒரு இறால் தட்டு நம்ம ஊரில் 30 ரூபான்னா இங்கே கூட ஒரு 5 ரூபா இருக்கும், 35 ரூபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுதாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பில்லு எவ்வளோங்க அப்படிங்கிறாங்க. பில்லு வந்து 23,000 என்னது 23,000 அப்படிங்கிறாங்க. ஆமாங்க 23,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே சரணம் தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. மயில் 23,000 அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோத்துக்கு 23,000 அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ரேட்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே ரேட்டு எல்லாத்துக்குமே ரேட்டு ஒட்டியிருக்கு, லிஸ்ட்டு ஒட்டியிருக்கு. இதை பார்த்தோன்னே சரணன் பொண்ணு உடல ஆகா இப்படி தின்னு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. நம்ம வசமாக வந்து சிக்கிட்டோமே மயில் பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. மயில் போன்ற எதுவும் காசு இருக்கா அப்படிங்க. ஏன்ட்ட அங்கே இருக்குமாமா அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் இப்படி வந்து மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, எனக்கு நம்மமா தெரியும், நானும் பெரிய ஹோட்டலாக இருக்குது
கொஞ்சம் தான் கூட இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கூட இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ரூமை புக் பண்ணும்போது இப்படி தான் சொன்னேன், இப்போவும் இப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சரி உடனே சார் அப்படிங்கிறாங்க மேனேஜர்கிட்ட போய், ஹோட்டல் மேனேஜர்கிட்ட போய், என்ன சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் இவ்வளோ பணம் கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணம் கொண்டு வரல, இப்போ எவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் கம்மியாக தான் சார் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட அமௌண்ட்டை கொடுங்க, கொஞ்சம் குறை என்ன பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. யோ எங்களை பார்க்க உங்களுக்கு எப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சிடுறாங்க. என்ன முதல்ல சட்டையை விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சட்டையை விடுவோம், கழுத்தில் ஒரு செயினை போட்டுக்கிறேன், புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து நல்லா செமத்தியாக சாப்பிட்டுட்டு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கின்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. உடனே இதை தங்கமேல் சட்டையை பிடிக்குது பார்த்தோன்னா எங்கே விடுங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, நீ இந்த பையன் கூட தான் வந்தால் நாங்கள் பார்த்தோம், சரியா லேடிஸுங்களாம் ஒன்று விட்றோம், நீ ஒழுங்காக போயிரு, ஆனால் இவனை விட முடியாது, வாடா நீ அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி வந்து கொண்டு போய் மாவாட்றா அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் யார் தெரியுமா அப்படி, நீ யாராக கூட இருந்துட்டு போ, அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேங்க அப்படின்னு அந்த ஹோட்டல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு உன்னை மாதிரி நிறைய பேரை நாங்கள் பார்த்துட்டோம், சரியா இப்படி சாப்பிட்டுட்டு பில் கொடுக்க முடியாமல் எதையாவது நான் ஹனிமூன் வந்தேன் அங்கே வந்தேன்னு சொல்லி ஏமாற்றுவானுங்க, சரி தானே ஒழுங்கு மரியாதையை மாவாட்டி இதை கழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் மயிலுக்கு என்ன செய்யணே தெரியல. நம்ம கையில் இருக்கிற நகையும் வந்து பூராமே கவரிங்கி, இதை வந்து அடை வச்சு கூட என் வீட்டுக்காரை கூப்பிட்டு போக முடியாதா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் திருதுன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம வந்து பேசாமல் நம்ம அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி என் மாப்பிள்ளை நானும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவாங்கம்மா, அந்த ஹோட்டலில் நிறைய வளர்ந்து எங்களுக்கு தெரியாது, இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டோன்னா எங்களுக்கு 21,000 கட்டணுங்கிறாங்க, என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. 20,000 மேலேயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கொஞ்சம் தான்மா சாப்பிட்டோன்னா நிறைய சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைய வந்து அங்கே இருக்கிற எல்லாமெல்லாம் மேலே கை வச்சுட்டு வந்து மாவாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டை கொண்டு போயிட்டாங்க. மாமா பின்னாடி போயிட்டாங்க, என்ன செய்கிறாங்களோ தெரில, சமையல்கட்டில் இருக்காங்க மாமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரெடி உடனே லைனுக்கு வரேன் அப்படின்ட்டு நேராக பாண்டியன் கிடைக்காங்க. சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போனவங்க என்ன ஆதாங்க ஏதானாங்கன்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கேட்கலையே அப்படிங்கிறாங்க. உடனே இந்த மாதிரி உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாங்களாம், அங்கே வந்து பில்லு நிறைய வச்சுருந்துருப்பாங்க போல், இவங்களுக்கு தெரியல, பில்லு 21,000 சொல்லிட்டு மாப்பிள்ளையை பிடிச்சி வச்சுருக்காங்களா, மாப்பிள்ளையை வந்து மாவாட்டணும் வைக்கணும்னு சொல்லி பின்னாடி குடோன்னு கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. உன் பையன் என்ன பாதியம் பண்ணி வச்சுருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. யாருங்க கதிர் ஏதாவது ஒரு கோவத்தில் பேசியிருப்பாங்க, மன்னிச்சிருங்க அப்படிங்க. அவன் ஒன்றும் பேசலடி, இப்போ நடந்தது என்ன தெரியாமல் பேசாத, சரவணனும் மயிலும் வந்து ஹனிமூன் போனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே போன இடத்துல ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்களாம், பில்லு அதிகமாக, அதனால் வந்து அவன்கிட்ட பணம் இல்லையா, அவனை மாவாட்டர்னு சொல்லி பிரச்சனை கிளப்பி அவன் மேலே கையை வச்சு கூட்டி போயிட்டாங்கங்கிறாங்க. இதெல்லாம் அவனுக்கு தேவையா, நான் தான் பணம் கையில் செலவு கொடுத்துருக்கேன், தேவையில்லாத பெரிய ஹோட்டலுக்கு அவன் போகிறான் அப்படிங்கிறாங்க. முதல்ல அது என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஹோட்டல் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு ஃபோன் அடிங்களா அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மயில் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லாமா நானும் அவரும் ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், அங்கே போனால் நிறைய வளர்ன்னு சொல்கிறாங்க, கையில் பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு அவரை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க, மேலே கையெல்லாம் வச்சுட்டாங்க, ஆமாம் அப்படி இப்படின்னு அழுகிறாங்க. அல்லாதப்பா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பணம்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே 20 சில்லறை அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்போ 30 ரூபா அனுப்புகிறேன், முதல்ல அந்த சரவணனை கூப்பிட்டு ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே 30 ரூபா அனுப்பிடுறாங்க. உடனே பணத்தை கட்டிட்டு சரவணனை கூட்டி போயிடுறாங்க. மயில் ஒன்றால் நான் அசிங்கப்பட்டு போன மயில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிற அப்பா வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் அடித்தேன், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாட்ட சொன்னோன்னா அவங்க அப்பா அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை வீட்டில் போய் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ரூமில் வந்துட்டு இருக்கும்போது பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் சரவணா கிளம்பி உடனே ஊருக்கு வாடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹனிமூனுக்கு வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே போகணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், ஒரு நாள்லேயே நம்மளால் இங்கே சமாளிக்க முடியல, சரிதானா, இங்கே நம்ம 2-3 நாள் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவோம். இந்த பணம் அனுப்புனதுக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே கதிர் வந்து 21 அனுப்பியிருக்கான், அது போக அப்பா வேறு இப்போ 30 அனுப்பியிருக்காரு, இப்போ 51 ரூபா ஆச்சு. 51 ரூபா நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணி இது ஹனிமூன் இருந்து மறுபடியும் பணம் வேணும்னு சொல்லி வீட்டுக்கு நம்ம ஃபோன் வச்சோன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது, பேசாமல் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா நான் வந்து ஹனிமூனுக்கு வந்து நிறைய கனவோடு வந்தேன் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. என்ன மயில் அப்பவும் இப்படி தான் வந்து அழுத வைக்கன்னு சொல்லி தான் நான் வந்து கதிருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன், அவன் பணத்தை அனுப்பிவிட்டான், நம்ம ரூமில் இருந்தோம், இப்போ நான் ஹோட்டலில் சாப்பிட போனோன்னா இப்படி பண்ணி விட்டேன், இப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தேன், என்ன மயில் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே சாரிங்க தயவு செய்துன்னு 2 நாள் இருந்து போவோம், உங்கள் அப்பாட்ட எப்படியாவது சொல்லுங்கள் அப்படிங்க. நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், கதிர் வந்து உங்கள் அப்பாவுக்கு இதே மாதிரி சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. டே கதிரே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுக்கானே அப்படிங்கிறாங்க. அப்பா நீ உடனே கிளம்பி வர சொல்கிறாரா, எப்படியாவது சமாளித்து நீங்கள் இருக்கிற மாதிரி பண்ணுறா அப்படிங்க, நான் பார்த்துக்கிறேன் உடனே அப்படிங்கிறாங்க.
செந்தில்ண்ணே அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாரு. என்ன அப்படிங்கிறாங்க, நான் உனக்கு டெலிவரி பண்ண வந்துட்டேன், நீ அப்பாட்ட சொல்லி சரவணன் 2 நாள் கழிச்சு தான் வருமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எப்படா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீ தானே சொல்லணும், நீ தானே வீட்டில் இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் அவெல்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியாடா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. யார்? கதிர் பேசுகிறப்பா அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சரவணன் 2 நாள் கழிச்சு தான் வருமா அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் என்கிட்ட வரான்னு சொன்னான், நீ இப்போ அவனுக்காக வக்காலத்து வாங்குற அப்படிங்கிறாங்க. அண்ணா வந்து ஹனிமூன் போயிருக்கு, அந்த இடம் சுற்றி பார்க்க எப்படி இருக்குன்னு தான் போயிருக்குது, 3 நாள் சேர்த்து வாடகையும் கட்டியிருக்குது. அதனால் வந்து அண்ணன் உடனே வந்து அது சரி வராது, 4 இடம் சுற்றி பார்த்துட்டு வரட்டும். ஏன் ஒரு இடத்துல ஒரு முன்ன பின்ன ஆகிட்டுனா அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் ஆகுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அண்ணன் பையன் வரட்டும் அப்படிங்கிறாங்க. சரி நீ தகப்பனா நான் தகப்பனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல தான் அவன் கேட்பான், அவன் போன பையன் அப்படிங்கிறாங்க. யார் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்க, நீங்கள் சொன்னது தான் சரி, நீங்கள் பிடிச்ச மொழியில் தான் 3 காலம்பீங்க, இப்படி சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஹனிமூனுக்கு அனுப்புறது கூட வந்து ஊர் உலகத்தில் சொல்லி தானே அனுப்புகிறீங்க, உங்கள் பையனை நீங்கள் வந்து ஹனிமூன் அனுப்பலையே, உங்கள் சம்மந்தி சொன்ன பிறகு தான் அனுப்புகிறீங்க, நீங்களும் சராசரி மனுஷனாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இங்கே ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே கோமதி உன் பையனுக்கு ரொம்ப துமுறு தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க சரவணா வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்போ சரவணா இல்லடி இப்போ கதிர் அப்படிங்கிறாங்க. அவன் தான் வீட்டிலே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனில் பேசுகிறாரு தவிர என் அண்ணன் வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவாராம், இதுக்கு வந்து அண்ணன் தம்பி வந்து வக்காலத்து வாங்குறாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஹனிமூன் போயிட்டாங்க, ஒரு இடத்துல ஒரு முன்ன பின்ன ஆகிட்டு, சரி வருங்க வாங்க விடுங்க, அவங்க தான் கொஞ்சம் காசு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இந்த காசை வச்சு அவங்க ஒப்பேற்ற முடியுமா என்னமோ தெரியல, இப்போவுமே காசு நிறைய ஆகிட்டு கோமதி, இவ்வளோ காசு செலவு பண்ணி ஹனிமூன் போகணுமா, பேசாமல் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஊட்டியோ கொடைக்கானலுக்கு மெட்ராஸ் போகிறேன் துபாய் போகிறோம்ட்டு இவ்வளவு செலவை அவங்க இழுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் தன் அக்கௌண்ட்டில் 10,000 வந்து கதிர் அனுப்பிட்டான் வச்சுட்டான்னு பாண்டியனுக்கு சுத்தமாக தெரியல. தெரிஞ்ச பிறகு என்ன நிலைமைக்கு வருவார் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல தான் இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கதிர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அப்பாட்ட சொல்லிட்டேன் நீ வராண்டாம்னே அப்படிங்கிறாங்க. அப்பா இனி இருக்க சொல்லிட்டாரா அப்படிங்கிறாங்க. அவர் எங்கன்னே சொல்லுவார், நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, உனக்கு ஃபோன் பண்ண மாட்டார் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை பார்க்குறாரு, ஃபோனே பண்ணல. அப்பா ஃபோனே பண்ணலையே அப்படிங்கிறாங்க. சரிங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் ஆகுது. எங்கள் வீட்டுக்கு போகிறோமா நம்ம இங்கே சுற்றி பார்க்குறோமா அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரியல, இல்லை அப்பா ஒன்றும் ஃபோன் அடிக்கலையே அப்படிங்கிறாங்க. மௌனம் சம்மதத்தானே அறிகுறிங்க, நம்ம பேசாமல் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மயிலி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம வந்து போகலன்னா என்ன ஆகும் தெரியல, நம்மகிட்டையும் காசு நாளாக குறையும் போது ஊருக்கு போது ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகுதுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இழுத்து கொண்டு போகிறாங்க சரவணனை. அவங்க இந்த சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ ஏங்க எனக்கு இந்த எல்லோரும் மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இந்த சிட்டிக்குள்ளே லந்தன் எனக்கு ஆசைங்க அப்படிங்கிறாங்க. மயில் நம்மகிட்ட விலை என்ன எதுன்னு தெரியாது, அதனால் நம்ம எங்கேயும் போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி துணி கடையில் கூட்டி போயிடுறாங்க. அங்கே போய் ஜீன்ஸு பேண்ட்டு டிஷர்ட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து 2-3 செட் எடுக்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்குறாங்க. 15,000 இது 15,000 இவ்வளோ துணியெல்லாம் வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவ்வளோ துணிலாம் ஆக தான் செய்யும், இதில் பாதியாவது எடுத்துக்கிறேனே அப்படிங்கிறாங்க. சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8,000 எடுத்து கொடுக்குறாங்க. 8,000 எடுத்துகிட்டு சரிவா நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் ரூமுக்கு போய்ட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோமா அப்படிங்கிறாங்க. தாய் நல்லா இருப்ப, நம்ம ஊர் பக்கம் போக முடியாது, பேசாமல் நம்ம ஊருக்கு கிளம்புறது நல்லது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஊருக்குள்ளே போக முடியும், நான் 2 நாள் இங்கே இருக்க போகிறோம், நல்லா ட்ரெஸ் போட்டு சுற்றுறோம்னு சொல்லி தானே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில் துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் இப்படிலாம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ரூமில். உடனே சாப்பாடு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்ளையர் கேட்காரு. உடனே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. மேடம் நீங்கள் முன்னாடி விட மாடல் ஆகிட்டீங்களே, நீங்கள் சினிமாவில் எதுவும் மாடலாக இருக்கீங்களா அப்படி இப்படி, மாடலிங்கில் எது இருக்கீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படிலாம் இல்லை, நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீனை போடுறாங்க. உடனே சரவணன் சிரிச்சுக்கிறாரு. இந்த செலவுக்கு நம்ம என்ன பாடுபட போகிறோமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படியா இருக்குது. காலையில் விடிஞ்சோடனே சரவணன் வந்து வாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் இந்த துணிமணி வாங்கிட்டு ஊர் சுற்றாம வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு அப்படி ஊர் சுற்றணும், நீ சுற்றிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு நேராக போயிடுறாங்க. அப்போ சரவணன்ட்ட பாண்டியன் கேட்குறாரு, நான் உன்னை ஊருக்கு வான்னு சொன்னோன்னா நீ ஏன் வராமல் இருந்த அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கதிர் தான் வந்து வரவான்டா 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னான் அதான்ப்பா அப்படிங்கிறாங்க. அவன் தவப்பனா நான் தவப்பனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான்ப்பா அப்படிங்கிறப்ப ஏன் சொல்ல தான் நீ கேட்கணும். இந்த ஹோட்டலில் விலை தெரியாமல் கேட்காம எதுக்கு சாப்பிட்டீங்க, எந்த பொருளை கடையில் வேணாலும் இந்த 1 கிலோ பருப்பு எவ்வளோன்னா 1 கிலோ பருப்பு எவ்வளோன்னு கேட்டுவாங்க. 1 கிலோ பருப்பு தாங்கன்னா அவங்க ரேட்டு பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி கடை சாப்பிட போகிறோன்னா இது சாப்பாடு எவ்வளவு அது சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டு சாப்பிடணும். சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம துட்டு இல்லைன்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க பண்ணது நியாயம்னு நான் சொல்ல வர கிடையாது.
அது நம்ம ஊர் கிடையாது, வெளியூர், விலைவாசிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நானும் கரெக்டாக தான்ப்பா போனேன், மைல் தான்ப்பா அந்த ஹோட்டலில் கம்மியாக தான் இருக்கும், கட்டடம் தான் பெருசாக இருக்குன்னு சொன்னால் நல்லா தான்ப்பா போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் நிற்காரு, சாப்பாடு சாப்பிட்டது பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இருக்காதாங்க, அங்கே தெரியாமல் தானே சாப்பிட்டாங்க, உலகத்தில் யாருமே சாப்பிட்டது இல்லையா, வச்சது இல்லையா, இல்லை பில்லு தான் கொடுத்தது இல்லையா அப்படிங்கிற. ஆமாடா, 20,000 30,000 ஒரு நேரம் சாப்பிட்டது கொடுத்தா சூப்பராக இருக்கும்டா அப்படிங்கிறாங்க. எப்போவுமே சாப்பிட்டுருக்காங்க, ஹனிமூன் போனாங்க, சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கான், அப்புறம் எனக்கு சரியான கோவம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. கதிர் சும்மா தான் இறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஹனிமூன் போகணுன்னாங்க, போயிட்டு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க கனவும் கிடச்சிருக்கு, விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நினைக்கிறாங்க மயில், இந்த 10,000 அனுப்புனது மாமாவுக்கு தெரிஞ்சா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி நம்ம எதுக்கு இப்படி விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் செல்லுலேருந்து கதிர் 10,000 அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறது. என் செல்லுலேருந்து 10,000 கதிர் அனுப்புனானா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் அங்கேருந்து போகும்போது உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஆனால் நான் அவங்கள்ட்ட எதுவும் நான் மறைக்க விரும்பல மாமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ராஜிக்கும் மீனாவுக்கும் சரியான கடுப்பாகுது. ஆஹா, இவ வழக்கம் போல் போட்டு கொடுக்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னம்மா அப்போ ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அங்கேருந்து சென்னைக்கு போனோம், போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரூம் புக் பண்ணோம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 3 நாளைக்கு 5,000 புக் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது அட்வான்ஸ் தானா அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ் தானாம்மா, அப்போ பணம் எவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா 3 நாளைக்கு சேர்த்து 26,000 அப்படிங்கிறாங்க. 26,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 26,000 ரூபா. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு, நாங்கள் ஹோட்டல் வாசல்லையே ரொம்ப நேரமாக நின்றோம். அப்போ என் வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு கதிருக்கும் செந்திலுக்கும் பழனி சித்தப்பாவுக்கும் ஃபோன் அடித்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களா ஏது செஞ்சாங்களான்னு தெரில. பணம் வந்துருச்சு, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 கதிர் ஒரு 10,000 அனுப்புனதாக சொன்னாங்க. எது உண்மைன்னு தெரியலை, ஆனால் 10,000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்த மாதிரி காமிச்சிச்சு. அதை வச்சு தான் மாமா ரூம் வாடகை கட்டணும் அப்படிங்கிறாங்க. சரவணா நீ கூட என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் தான் அனுப்புனீங்கன்னு நினச்சேன்ப்பா, அதுக்கப்புறம் கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் தெரியும், நான் தான் அப்பா செல்லுலேருந்து அனுப்புனேன் அப்படி இப்படின்னு சொன்னான்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா அன்றைக்கி என் செல்லு என் கடையில் காணாமல் இன்னும் அடிச்சியா, திருட்டு வெள்ளம் பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் இதை கூட எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கதிர் இதே மாதிரி எத்தனை வாட்டி உங்கள் செல்லுலேருந்து பணம் அனுப்பியிருக்காருன்னு தெரில. நாங்கள் ஹனிமூனுக்கு போகும்போது எங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்க, எங்கள் வீட்டுக்கார் அக்கௌண்ட்டில் 10,000 அனுப்பியிருக்காரு, மற்றபடி எங்களுக்கு அனுப்புனதில்லை. அதே மாதிரி அவர் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட பணம் தர்றது மாதிரி தர்றாருல, அது கூட உங்கள் அக்கௌண்ட்லேருந்து யார் அக்கௌண்ட்லேயாவது அனுப்பி அதை வாங்கி தர்றாரு என்னமோ தெரிலமாம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜ் சொல்கிறாங்க, மரியாதையாக பேசுங்க தங்கமில்லக்கா, நீங்கள் எனக்கு அக்கான்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டேன்னு எப்படி பேசிகிட்ருக்கீங்க? என் வீட்டுக்கார் அப்படியாளா? இல்லை திருடி பிழைக்க வேண்டிய பிழைப்பு அவசியம் கிடையாது. திருடி பிழைக்கிறவங்க யாரும் சைக்கிளில் இப்படி உணவு டெலிவரி பண்ணிட்டு அலைய மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர்காக கோமதியும் பேசுகிறாங்க. என் பிள்ளைய நான் அப்படி உழைக்கல தங்கமேல், உன் வாய்க்கு உன் நாக்கில் நரம்புலன்னு எப்படி வேணாலும் பேசாத, நீனும் சரவணனும் இங்கே வந்துடக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவன் நாளைக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பண்ணியிருப்பான் என் பிள்ளை. ஆனால் அவன் என் வீட்டுக்காரர் காசை எடுத்து இந்த வீட்டினுடைய நலனில் கெடுக்குன்னு அவன் ஒரு காலம் நினைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அத்தை அவர் மாமா சைட்லேருந்து அனுப்பியிருக்காங்க, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியணும், அதுபோக மாமாட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது, மறைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் மேலும் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரவணன். உடனே செந்தில் சொல்லுவார், சரவணன் என்னண்ணே உனக்காக தானே தம்பி ரிஸ்ட் எடுத்தான் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து கூட்டு கலவாணித்தெலாம் பண்ணிட்டு அழைவீங்கண்ணே, அப்போ இது வரைக்கும் எவ்வளோ என் செல்லேருந்து எடுத்துருக்காங்க பாரு அரிசி அப்படிங்கிறாங்க. செல்லை கொடுத்து அப்படி பார்க்குறாங்க. அப்பா பணம் போச்சுன்னா எஸ்எம்எஸ் வரும்பா, எஸ்எம்எஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன கதிர் சொல்கிறார், எஸ்எம்எஸ் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற. பார்த்தியா கோமதி எவ்வளோ தும்புருன்னு சொல்லிட்டு என் செல்லில் பணத்தையும் அனுப்பிட்டு அதையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த எஸ்எம்எஸும் அழிச்சிருக்கான். இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கொழுப்பு கிடையாது. இந்த பிள்ளைய மட்டும் கெட்டு வராமல் இந்த வீட்டில் இருந்தானோ இந்த வீட்டு விட்டு ஒன்று அனுப்பிவிட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, மாமா ஒன்று பேசலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுவா, நீ என்னப்பா சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, என் அண்ணனுக்காக தான் அவர் பொறுப்பேற்றிருக்காரு, அவருக்காக உங்கள் பணத்தை ஒரு ரூபா காசு கூட அவர் எடுத்ததில்லை. என்னை என்றைக்கும் தெண்டச்சோறு, இவன் ஒரு தெண்டச்சோறு, இவன் கூட்டு ஒரு தெண்டச்சோறு, நான்லாம் சோறு கொடுக்கணுமா, நான் தான் பராமரிக்கணுமான்னு கேட்கும்போது தான் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போனார். அப்பேற்பட்டவர் எப்படி இப்படி உங்கள் காசுக்கு ஆசைப்படுவார் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, இது வரைக்கும் கதிர் இப்படி செஞ்சான் வச்சான்னு நான் சொல்லவே கிடையாது. என்ன அண்ணன் தம்பிக்காக நான் தான் செஞ்சவனுக்கு பொறுப்பு வைப்பான், நானும் பின்னாடி தெரிஞ்சாங்க கூட சரி ரைட்டு நம்ம பிள்ளை ஒரு பிள்ளைக்காக இன்னொரு பிள்ளை பொறுப்பு வைக்கணும்னு போய்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னையை கேட்காம என் செல்லுலேருந்து பணம் அனுப்பணும் வைக்கி, ஏன் அனுப்புனா எதை அனுப்புனா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. என் பிள்ளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நான் அனுப்பியிருக்க மாட்டேனா, என்கிட்ட சொன்னால் தான் நானே அனுப்பி சொல்லியிருப்பேனே அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, நீங்கள் உடனே சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க, அந்த ஹோட்டல் விட்டு வெளில வா, அந்த 5,000 தரலாம் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ நீ சொல்லியிருப்பீங்க, அவன் போலீஸுக்கு போயிருப்பான்னே, கனிமனுக்கு போவோம் வடக்கு இன்றைக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இதை நடந்திருக்கும், வேற என்ன நடந்திருக்கும்,
இல்லைனா அங்கே வியாபார சங்கத்துலேருந்து யாராவது ஒரு வக்கீலை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் பேசும்பீங்க, இல்லைனா அந்த தெருவில் ஒரு ஆள் இருக்காரு அவரை போய் பாருங்கும்பீங்க, இல்லைனா அங்கே 2 வேலையை கொடுப்பீங்க. இதான் நடக்கும். அதனால தான் அண்ணன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கல. சரியா? ஏதோ நடந்துட்டு உங்கள் பணம் தான் உங்களுக்கு பொருட்டுனா நான் உங்களுக்கு பணத்தை நான் வந்து 4 நாளில் தர பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய துறை, பெரிய கலெக்டரு 4 நாளில் தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. நல்லா தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, மாமா என் நகையை விற்றுனால் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனேம்மா அங்கே பாரு, ஏற்கனவே உன் நகையை கொண்டு அவன் காலி பண்ணிட்டான். இப்போவும் அவனை நம்பி அந்த நகையை வச்சு தரேன், இந்த நகையை வச்சு தரேன்னு சொல்லாத. இந்த 10,000 எனக்கு பெரிய காசு கிடையாது. ஆனால் இப்படிலாம் ஆகிட்டானே இங்கே தான் எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், நான் காசை கொடுத்துட்றேன் அப்படிங்க. ஆமாம், துறைக்கு கோவம் மட்டும் வந்துடும். பணத்தை அனுப்பும்போது நொன்னனுக்கு அனுப்பும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். ஏன்னா திறந்து கிடக்கல காசு அப்படிங்கிறாங்க. அப்பா ஒரு வாட்டி தான்ப்பா போயிருக்கு, வேறு வாட்டி பணம் போகல அப்படிங்கிறாங்க. அப்பப்போ பார்த்துக்க அரசி, இங்கே யாரையும் நம்ப முடியல. பேலன்ஸ் வேறு எவ்வளோ இருக்குது ஏது இருக்குன்னு எழுதி வச்சுக்க. அது போக மறுநாள் நைட்டு பாரு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே கதிரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கணும்னா ஒழுக்கமாக இருக்க சொல்லு கோமதி, இல்லைன்னா இந்த வீட்டு விட்டு பேரை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறார், எனக்கும் வேறு வழி இல்லாமல் தான் வீட்டில் இருக்கேன். எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கானுங்க, அவங்க விட்டு என்னால் போக முடியல. எங்கள் மாமாவும் இருக்குங்க, அதனால தான் போக முடியாமல் இருக்கேன். எனக்கு 10 தாய் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தாப்பனா இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. அது எல்லாம் இருக்குது, அதனால தான் நல்லா போக முடியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வெளில போகிறாரு. இவ்வளோ சொல்லி கொடுத்தும் மாமா பெரிய அளவில் ஒன்றும் செய்யலையா அப்படின்னு சொல்லி தங்கமீன் முடிச்சிட்ருக்காங்க. உடனே பாண்டி அவங்க பாட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்ன தங்கமீலக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஹனிமூன் போன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போகணுன்னு சொல்லலக்கா, வந்தவனும் வராதவனும் கதிரை மாட்டி விட்டீங்களே அப்படிங்கிறாங்க மீனா. உடனே நான் எங்கே மாட்டி விட்டேன், மாமாட்ட உள்ளது தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுத்துட்டு நான் சொல்லணும்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லுதீங்க, அப்படி தானே? கதிர் தம்பி உங்கள் செல்லுந்து 10,000 அனுப்புனார் வச்சான்னு இதெல்லாம் மாமா கேட்டாங்களா அவங்ககிட்ட? நீங்களே பண்ணது தவறு. 5,000 அட்வான்ஸ்னு போட்டிருக்கு, அதை தெளிவாக போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு மொத்த அமௌண்ட் இவ்வளோதான்னு புக் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறீங்க. ஏன் கதிர் உங்களுக்கு உதவி பண்ணவன் உங்களுக்கு கெட்டவனாக போயிட்டான். என்ன கெட்டவன் இந்த வீட்டில் கெட்டவனாகவே இருக்கணும், நீங்கள் நல்லவங்களாகவே இருக்கணும், அப்படி தானே அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் கேட்குறாரு, மயில் உனக்கு எவ்வளோ திமிரு மயில், நம்மளுக்காக ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவனுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக இல்லாட்டா கூட இருக்கக்கூடாது. நீ கதிரை மாட்டி விடுறது மாதிரி பண்ணுற அப்படிங்க. என்னங்க மாட்டி விடுறாங்க, மாமாட்ட எதையுமே மறைக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும், மாமாட்ட அங்கேருந்தே ஃபோன் பண்ணியிருக்கணும்ல அவங்க மாமாட்ட அப்படிங்கிறாரு சரவணன். உடனே மயில் நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க கோமதி. என்னத்தை தப்பு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீ தப்பு தான் பண்ண, இந்த மாதிரி என் புருஷனுக்கும் கதிருக்கும் சுத்தமாக ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது வந்து நீ இல்லாத பொருளாதெல்லாம் போட்டு விடுத அப்படிங்கிறாங்க. இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லத்தை கதிர் போனால் அனுப்புனது தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அனுப்புனது யாருக்கும் அனுப்புனா, வேறு யாருக்கும் அனுப்பிவிட்டானா? உனக்கும் புருஷனுக்கும் ரூமில் தங்குறதுக்கு தானே பணம் தானே அனுப்பிவிட்டான். எதுவும் செய்யலை என் பிள்ளை. அதை இது பண்ணுறது என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ தான் எனக்கு தெரியுது. பழனி, செந்தில், கதிர் எல்லாமே என்கிட்ட காசு கேட்க முயற்சி பண்ணாங்க. என்கிட்ட காசு இல்லை. எனக்கு அந்த உண்மையில் தெரிஞ்சுதான் நானே கொடுத்துட்டு தான் செய்வேன். என்கிட்ட அந்த பிள்ளைகளை சொன்னால் என்ன எதுவும் போகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி முடிச்சுட்டு கிடந்துருக்குவா. கடைசியில் வந்து இது பண்ணியிருக்கு. அப்பவும் கூட கதிர் தான் உழைச்சி வச்சுருந்த 5,000 அவன் ஃப்ரெண்டுட்டு வாங்கின 5,000 10,000 அக்கௌண்ட்டில் அனுப்பி தானே செய்தான். அது போக இன்னொரு 1,000 11,000 உனக்கு அனுப்பியிருக்க தான் செய்தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமேல் சொல்கிறாங்க, அத்தை சாரி அப்படிங்கிறாங்க. இந்த சாரிலாம் நீனே வச்சுக்கோமா, ஆனால் எதில் எப்படி பேசணும்னு புரிஞ்சுக்கோ. இந்த கதிரை மாட்டி விட்டு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டையில் விட்டு அவங்களெல்லாம் தனிமைப்படுத்துன்னு நினச்சா நல்லாவே இருக்காது. நீ தான் அந்த வீட்டினுடைய மூத்த மருமகன். அதனால தான் உன்னை வந்து ராஜியும் மீனாவும் அக்கான்னு கூப்பிடுதாங்க. அந்த அக்கான்னா தங்கச்சிக்கு எவ்வளோ மரியாதையாக நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கோ. ஒன்றி அந்த பிள்ளைகள் அக்காங்கிற பேச்சுக்கு மறு பேச்சு பேசலாம். ஆனால் நீ வந்து அந்த பிள்ளைகளை 3வது மனுஷி மாதிரி நடத்துகிறதும் அவங்க புருஷங்கள்லாம் பிரித்து வச்சு பார்க்குறதுக்குள்ள முயற்சி பண்ணுறதும் இது நல்லாவே இல்லை. ஹனிமூன் போயிட்டு வந்திருக்கீங்க, அங்கே உள்ள இனிய நினைவுகளை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பகிர்ந்து இப்படி போனோம் அப்படி போனோன்னு சொல்லி சந்தோஷமாக பேசுவியா? அதை விட்டுட்டு வந்தும் வராதமா நீ கதிரையும் உங்கள் மாமனையும் வந்து பூட்டி விட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்க என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, மயில் இந்த மாதிரி சோழி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உனக்கு ஒழுங்காக இருக்க விருப்பம் இருந்தால் இங்கே இல்லைன்னா வீட்டை பார்த்து போயிட்டுரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை தங்கமேல் அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு வந்து ஹனிமூன் போயிட்டு வந்துடான்னு அவளை பார்க்கறதுக்காக வரோம், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என் பொண்ணு எப்படி என்ன மாப்பிள்ள தப்பு செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க. அதாங்க பாருங்கள், வீட்டில் நடக்காதெல்லாம் வந்து நடந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் அப்படி ஒன்றும் சொல்லலாமா, கதிர் வந்து மாமா சைட்லேருந்து மாமாவுக்கு தெரியாமல் பணம் எங்களுக்கு அனுப்பிவிட்ருக்காரு, அதான் மாமாட்ட சொன்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு சாதாரண வரல மாப்பிள்ள, 80 பவுன் நகை போட்டிருக்கா, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா, அப்படி போனால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் எந்த குறையும் வைக்கல. ஹனிமூன் போதுக்கு எங்கிட்ட பணம் கேட்டிருந்தால் நாங்கள் 1,00,000 ரூபா தந்திருப்போம். ஆனால் நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு வீம்பில் இருந்தீங்க.
என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, யாரும் வீம்பு பண்ணலையே சித்தி அப்படிங்கிறாங்க. நீங்களாம் என்ன சித்தின்னு கூப்பிடாத, எனக்கு இப்போ அவளுக்கு பெற்ற தாயின்னு நான் இருக்கேன், தகப்பன்னு இவர் இருக்கார், என்னன்னாலும் பண்ண முடியும், உனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க, அவளுக்கு தாய் இல்லை தகப்பனும் இல்லையா, யாரும் இல்லை எல்லாமே இருக்காங்க, கொஞ்ச நாள் அவங்களும் வரத்தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே இப்படி சம்மந்தி வருவாங்க, இப்படி ஓடி போய் ஒரு ஊர் உலகத்தில் அசிங்கம் பண்ணால் அவங்க வருவாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க வரத்தான் போகிறாங்க, நானும் ஒரு நாள் அரசு ஊழியர் ஆகத்தான் போகிறேன், அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மீனாவோட அப்பாவோ அம்மா வந்து வீடு தேடி வரத்தான் போகிறாங்க, நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அது நடக்கட்டும் சின்ன மாப்பிள்ளை, உங்கள் அண்ணன் பேசுகிறது தவறு, இங்கே இருக்க விருப்பம்னா இருக்கு, நான் போனால் என்ன அர்த்தம், அதுக்காக கட்டி கொடுத்துருக்கேன் என் பொண்ணை, நல்லா வாழ்வாங்க, பிள்ளை குட்டி பெற்று வளர்ப்பாங்க, இந்த ஒரு நானும் பேரம்பேத்தியை பார்க்கலான்னு தான் கட்டி கொடுத்தேன், இப்படி பேசுகிறீங்க. கதிர் வந்து பணம் அனுப்பியிருக்கிறது தப்பு, எப்பாட்ட கேட்டில் அனுப்பியிருக்கணும், அப்படியா எப்பா அனுப்பல நாங்கள் அனுப்பிட்டு போகிறோம் பணத்தை அப்படின்னு சீனை போடுறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, நீ சொல்லுறது தான் சரிம்மா, எனக்கு இங்கே கேட்க ஆடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த வீட்டில் அத்தையும் மீனாவும் ராஜுவும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டே புதுசுன்னு பேசுவாங்க, என்னை விளக்கி வச்சு தான் பார்ப்பாங்க, இந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதையே இல்லைம்மா, பேசாமல் என்னை வீட்டுக்கே கூட்டி போயிருமா அப்படின்னு சீனை போடுறாங்க. இல்லடி உன்னை கூட்டி போகிறேன் எனக்கு 5 நிமிஷம் ஆகாது, நம்ம வீட்டில் ஒன்று எந்த கஷ்டத்தில் வச்சுன்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி தான் வளர்த்தான், ஆனால் அந்த வீட்டில் வந்து உன்னை மூத்த மருமான்னு மரியாதையே இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்துடுற ரூம்லேருந்து, என்ன சம்மந்தி வந்து வராமல் சவுண்டாக பேசிட்டு, என்ன சம்மந்தி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நீங்கள் உங்கள் மருமகள் ஒழுங்காக நடத்துகிறீங்க, உங்கள் வீட்டம்மா வந்து தங்கமையில் வந்து ஒரு மாதிரி தான் பார்க்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, நான் எப்படியும் எனக்கு தெரியாது, நான் கோவக்காரன், ஏன் முன்னாடி கோவம்னு ஒன்று தான் தூக்கி தூர போட்டு மருமகளை வந்து ரொம்ப அன்பாகவும் ஐக்கியமாகவும் பார்ப்பா, யாருமே வேலை செய்யக்கூடாது, என் மருமகுமாருக்கு நான் தான் வேலை செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளவா, அவள் வந்து அப்படி பண்ண மாட்டா, என்ன அவங்களுடைய ஹனிமூனு போகிறதுக்கு தானே பணத்தை வந்து கதிர் அனுப்பியிருக்கான், இதை ஏன் போட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லி 2 வார்த்தை கேட்டிருப்பானா, எல்லாத்துக்கு தான் நடந்துச்சு, சரி என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளை அனுப்பியிருக்கு, இதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி இதை வந்து மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அவங்க மூத்த மருமக தங்கமேல் சொல்லுதா, எங்கள் மாமாவுக்கு எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு ஓப்பனாக சொல்கிறா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்வதெல்லாம் சரி தான், ஆனால் வந்து ஒரு சில விஷயத்த வந்து தங்கமேல் வந்து நாசுக்காக சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பம் வந்தால் கொஞ்சம் மேடு பிள்ளைங்க வரத்தானே செய்யும், கதிரை வந்து நான் ஏசுவேன் பேசுவேன் சம்மந்தி, அதுக்காக அடுத்தவங்க முன்னாடி நான் விட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் சம்மந்தியாக இருக்கலாம், ஆனால் என் பையன் கதிரை பொறுத்த மட்டும் நீங்கள் அடுத்தவங்க, அதனால் கதிரை யாருக்கும் அவன் விட்டு கொடுக்க முடியாது, அவன் என் பையன் சம்மந்தி, கதிரை பற்றி எதுவும் குறைச்சி பேசுதையோ இதை வச்சுக்கிட்டாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் வந்துடுறாரு. அப்போ தான் கதிர் நினைக்கிறாரு, அப்பா நம்ம மேலே என்ன கோபமாக இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. பின்னாடியே ராஜி போகிறாங்க. கதிர் நீ எதுவும் நினைக்காத, உங்கள் அண்ணனுக்கு நீ நன்மை செஞ்ச, உங்கள் அண்ணி வந்து மாட்டி கொடுத்தாங்க சாரி அப்படிங்கிறாங்க. நீ ஏன் சாரி கேட்குற, நான் செஞ்ச நன்மை எங்கள் அண்ணனுக்கு தெரியும்ல அண்ணே, அதுபோக என்ன நடந்தாலும் எங்கள் அப்பா வந்து என்னை யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார் எனக்கு தெரியும், அதுபோக பணம் எடுத்தோன்னா அந்த நேரத்தில் ஏசுவார் தான் பேசுவார் தான், அவர் பணத்தையே கேட்டால் வீம்புக்கு தாரன்னு சொல்லுவேன், ஏன் தரலன்னு அவர் கேட்க மாட்டார், அது எனக்கு தெரிஞ்சது தான், ஆனால் ஒரு நாள் அவர் பேலன்ஸை செக் பண்ண மாட்டார், அது தெரிஞ்சு தான் அனுப்புனேன், அது அண்ணி வந்து சொன்னதுனால தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான். சரி ரைட்டு, என்றைக்குனாலும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு மனசு பாரம் இல்லாமல் இருக்கும்ல, நான் அனுப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமே போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு உறுத்தலாக இருக்கும். சரி எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, எங்கள் அப்பாவை 2 ஏச்சிட்டாரு, அதுபோக வந்து தங்கமயில் அண்ணியோட அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் நான்னா யார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார், அதையும் எங்கள் ஆதாரை கேட்டுக்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. பின்னாடியே போகிறாரு. சரவணே என்ன மன்னிச்சிருடா கதிர் அப்படிங்கிறாங்க. நீ என்ன மன்னிப்பு கேட்க, நீ ஹனிமூனில் என்ஜாய் பண்ணிட்டு வரானே இடையில வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. நான்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன், என்னால் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னால் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியலடா அப்படிங்கிறாங்க. அண்ணே ஒரு விஷயம்னா அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் இது என்ன புதுசு இல்லைண்ணே, அப்பா உன்னையை கை நீட்டுறதோ இல்லை பேசுகிறதோ ஏசுகிறதோ புதுசு இல்லை, பார்த்துக்கலாம், நீ சந்தோஷமாக இருந்தானே அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தேன் உன்னால தான் அப்படிங்கிறாங்க. உன் சந்தோஷத்தை என் பொண்டாட்டி எடுத்துட்டா மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா உன் பொண்டாட்டி எனக்கு அண்ணி தரேன் உன்னை பார்த்துக்கலாம்னே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ராஜி நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோத்துக்குள்ளே அவர் வந்து பொறுத்துட்டு போகிறாரு, நம்ம ஏற்று வீட்டில் இருக்குன்னு பார்க்கும்போது கதிரை வந்து எதிரியாகவே நினச்சிட்டோமே, நான் காத்திருந்ததுக்கு நல்ல மாப்பிள்ளை தான் கிடச்சிருக்காரு போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நகண்டு வந்தது அந்த கதிருக்காக தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கதிர் ரொம்பவே சந்தோஷமாக தூங்குறாங்க பெட்டில். இன்னும் ஏன் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா அடுத்து முன்னாடி என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறல அதை நினச்சேன், ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன 3ஆவது மனுஷன் மாதிரி பேசுவார், 3ஆவது மனுஷர் வந்து கேட்டாங்கன்னா என் பிள்ளைம்பார், எங்கள் அப்பாவுக்குள்ளே தனித்தன்மை அதுதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே பாசம் வச்சுருக்க தான் செய்தீங்க, உங்கள் அப்பாட்ட நான் பேசும்போது கூட எம்மா கதிர் என் பிள்ளை யாருக்காகவும் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்கிட்டே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.